Student, Class 8, Science, Unit 12, Atomic Structure, Part 8, Chemical Equation. Atomic structure. இந்த லெசனில் உங்களுக்கு learning objectives understand the advantages and limitations of Dalton's atomic theory, distinguish the fundamental particles and their properties, get an idea about Thomson's atom model and its limitations, calculate the valency of different elements, write the chemical formula and molecular formula of compounds, balance the chemical equations, state the laws of chemical combinations. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives கொடுத்திருக்காங்க. இந்த objectives எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம balance the chemical equations பார்க்க போறோம். இந்த QR கோடோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐசிடி கார்னரில் போனீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு ரிலேட்டடான கேம்ஸ் அண்டு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கான்செப்ட் மேப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த லெசனில் டோட்டலாக உங்களுக்கு 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, செகண்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், தேர்டு டாபிக் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், ஃபோர்த்து டாபிக் வேலன்சி, ஃபிஃப்த்து டாபிக் அயான்ஸ், சிக்ஸ்த்து டாபிக் கெமிக்கல் ஃபார்முலா, செவன்த்து டாபிக் நேமிங் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், எயித்து டாபிக் கெமிக்கல் ஈக்குவேஷன். இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் டாபிக் இந்த ரெண்டையும் சேர்த்து லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Chemical equation. A chemical equation is a shorthand representation of a chemical reaction with the help of chemical symbols and formulae. இப்போ chemical equation அப்படிங்கிறது ஒரு chemical reaction நடக்கும்போது அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட்டோ அந்த மாலிகுல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிம்பிள்லையும் ஃபார்முலாவிலையும் சொல்கிறத தான் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரி கெமிக்கல் ஈக்குவேஷன் ஹேஸ் 2 காம்போனன்ட்ஸ். எந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து 2 காம்போனன்ட் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா ரியாக்டன்ட், இன்னொன்று வந்து ப்ராடக்ட். அப்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் நடக்கிறதுக்கு முன்னால் இருக்கிறது ரியாக்டன்ட்டு. கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு கிடைக்கிறதான் ப்ராடக்ட். இப்போ ரியாக்டன்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் அம்மா வந்து மாவு அரைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அரிசியும் உளுந்தும் அப்படிங்கிறது வந்து ரியாக்டன்ட். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து ரெண்டும் சேர்ந்து நமக்கு மாவு அப்படின்னு கிடைக்கும். இப்போ உங்கள் அம்மா கேசரி செய்கிறாங்கன்னு சொன்னால் ரியாக்டன்ட் வந்து ரவா, சுகர், ப்ராடக்ட் வந்து கேசரி. அப்போது ரியாக்டன்ட் ஆர் த சப்ஸ்டன்சஸ் தட் டேக் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ ரியாக்டன்ட்னு சொன்னால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸு. ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட் ஆர் த சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் ஃபார்ம்டு இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். இது வந்து அதில் பங்கெடுத்துக்கும். இது வந்து என்ன கிடைக்கும்னா ஃபார்ம் ஆகும். சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் ஃபார்ம்டு இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு கிடைக்கிறது ப்ராடக்ட். ஸ்டெப்ஸ் இன் ரைட்டிங் த ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து முதல்ல ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். பிஃபோர் ரைட்டிங் த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன், skeleton equation is written. The following are the steps involved in writing the skeletal equation. Skeletal equation எழுதுறதுக்கே சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். Write the symbols and formulae of each of reactant on the left hand side and join them by ப்ளஸ் சைன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எந்த மாதிரியான எலமெண்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அதோட சிம்பிளும் ஃபார்முலாவையும் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும். அது இப்போ அரிசி உளுந்து அப்படின்னு சொன்னால் அரிசி ப்ளஸ் உளுந்து அப்படின்னு எடுக்கணும். அதே மாதிரி ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு அடுத்தடுத்த எதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போதோ அதெல்லாம் ப்ளஸ் சிம்பிள் போட்டு சேர்க்கணும். ஃபாலோ தெம் பை அன் ஆரோ விச் இஸ் இன்டர்பிரட்டட் ஆஸ் கிவ்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ். இது நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த ஆரோ மார்க்கில் கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம கிவ்ஸ் அப்படின்னு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். Write on the right hand side of arrow the symbols and formulae for each of the products. நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். சிம்பிள் ஃபார்முலே வந்து எழுதணும். இஃப் த ப்ராடக்ட் இஸ் ஏ கேஸ் இட் ஷுட் பி ரெப்ரசன்டட் பை அப்வர்ட் ஆரோ. நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் கேஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த மாதிரி அப்வர்ட் ஆரோ மார்க் போட்டு காட்டணும். இஃப் இட் இஸ் ஏ precipitate it should be represented by a downward arrow. சப்போஸ் அது precipitate-ஆக இருக்குது, precipitate வீழ்படிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் அம்மா மோர் கரைச்சி வச்சுருக்காங்க, இல்லை மைதா மாவு கோதுமை மாவு கரைச்சி வச்சுருந்தாங்கன்னா 1 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
அடியில் வந்து மாவு தங்கியிருக்கும், மேலே தண்ணி மிதந்துட்டுருக்கும். நீங்கள் ரசம் கூட இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ அந்த மாதிரி ப்ரிசிபிடேட்டாக கீழே வீழ்படிவாக தங்குதுன்னா ஆரோ மார்க் வந்து நம்ம கீழே போட்டு காட்டணும். இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ மெக்னீஷியம் ப்ளஸ் ஹைட்ரஜன் சல்ஃபேட் கிவ்ஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன். அப்போ இதுலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ரியாக்டன்ட் என்ன அப்படின்னா மெக்னீஷியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட், அதனால ப்ளஸ் போட்டிருக்காங்க. ரியாக்டன்ட் கிவ்ஸ் அப்படின்னா இது என்ன கொடுக்குதுன்னா மெக்னீசியம் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜனாக கொடுக்குது. ஹைட்ரஜன் வந்து கேஸாக வெளியில் போயிடுது. இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் thus written is called as skeleton equation. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் skeleton equation அப்படின்னு பேர். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். According to law of conservation of mass, the total mass of all the atoms forming the reactant should be equal to that of all the atoms forming the ப்ராடக்ட். அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிற அந்த விதிப்படி, அப்போது நம்ம இப்போ உங்கள் அம்மா வந்து தீபாவளிக்கு முறுக்க அரைக்கிற மாவு வந்து கொடுத்து விட்றாங்க, மில்லுக்கு கொடுத்து விட்றாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 2 கிலோ அரிசி கொஞ்சம் உளுந்து போட்டு உங்கள் அம்மா கொடுத்து விட்றாங்கன்னா, நீங்கள் மாவை அரைச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அதே 2 கிலோ இருக்கணும். அப்போ அதை தான் அவங்க சொல்கிறாங்க டோட்டல் மாஸ் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் ஃபார்மிங் த ரியாக்டன்ட். அந்த ரியாக்டன்ட் இப்போ முறுக்கு மாவு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அரிசியும் உளுந்தும் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுதான் ரியாக்டன்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் அம்மா வீட்டில் வெயிட்டு பார்த்து கொடுத்து விடுவாங்க. ஷுட் பி ஈக்குவல் டு that of all the atoms forming the product. அப்போ மில்லில் அரைச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும், மாவாக கிடைக்கும். அந்த மாவை திரும்ப நீங்கள் வெயிட்டு போட்டு பார்க்கும்போது அதே அளவு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் ஏதோ சம்திங் ராங். ஒன்று அந்த மிஷினில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், இல்லை ஏதோ சம்திங் ராங். அப்போ இதை தான் சொல்கிறாங்க. அப்போ மாஸ் வந்து ரியாக்டன்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ரியாக்டன்ட் நடந்த பிறகும் நம்ம வெயிட்டு பார்த்தோம்னா சேமாக இருக்கணும். திஸ் லா வில் ஹோல்ட் குட் ஒன்லி வென் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ் இஸ் ஈக்குவல். மாஸ் எல்லாம் நம்ம போட்டு பார்க்க முடியாது, ஏன்னா ஆட்டம்லாம் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ அவங்க எதை பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதை வந்து நீங்கள் 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. A balanced chemical equation is one in which a total number of atoms of any element on the reactant side is equal to the total number of atoms of that element on the product side. அப்போது இதுதான் வந்து நீங்கள் 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டால் எழுதணும். இப்போ ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், ரியாக்டன்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டமோட டோட்டல் நம்பரும் ப்ராடக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டமோட டோட்டல் நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. There are many methods of balancing a chemical equation. இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ரியாக்டண்ட்டையும் ப்ராடக்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தடு? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், ஃப்ராக்ஷனல் மெத்தட், odd number even number method or sum of them. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தட் சொல்கிறாங்க. while balancing a chemical equation following points are to be borne in mind. இப்போ நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உங்கள் மனசில் வந்து தோணணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன தோணணும்னா, இனிஷியலி the number of times an element occurs on both sides of the skeleton equation should be counted. அப்போது அந்த ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரியாக்டண்ட்டும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லையும் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட நம்பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு முதல்ல கவுண்ட் பண்ணணும். An element which occurs least number of times in a reactant and product side must be balanced first. எது வந்து குறைவாக இருக்குதோ, எந்த எலமெண்ட்டை வந்து லீஸ்ட் நம்பரில் இருக்கோ முதல்ல அதை பேலன்ஸ் பண்ணணும். Then elements occurring 2 times, elements occurring 3 times and so on in an increasing order must be balanced. அப்போ குறைவாக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 times இருக்கிறது 3 times இருக்கிறத பேலன்ஸ் பண்ணணும். when 2 or more elements occur same number of times, the metallic element is balanced first in preference to non-metallic element. முதல்ல வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மெட்டாலிக் எலமெண்ட்டுக்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. if more than one metal or non-metal is present, then a metal or non-metal with a higher atomic mass is balanced first. அப்போ மெட்டல் நான் மெட்டல் இருக்கும்போது மெட்டாலிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது மெட்டல் அண்ட் நான் மெட்டலில் வந்து இது மோர் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் எதுக்கு அட்டாமிக் மாஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேலன்ஸ் பண்ணணும்.
The number of molecules of reactant and the product are written as coefficient. கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டண்ட்டுக்கு வந்து நம்ம கோஎஃபிஷியண்ட்டாக அதை எழுதணும். த ஃபார்முலா ஷுட் நாட் பி சேஞ்ச்டு டு மேக் த எலமெண்ட்ஸ் ஈக்குவல். எக்காரணத்தை கொண்டு நம்ம ஃபார்முலாவை மாற்றக்கூடாது பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது காலுக்கு தகுந்த மாதிரி தான் செருப்பு இருக்கணுமே தவிர செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்ட முடியாது இல்லையா? அதனால் எக்காரணத்தை கொண்டு நம்ம ஃபார்முலாவை மாற்றக்கூடாது. Fractional method of balancing must be employed only for molecule of an element and not for compound. இப்போ இந்த fractional 3 மெத்தட் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து ட்ரையல் அண்ட் எரர், இன்னொன்று வந்து fractional method அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதில் வந்து மாலிகுலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் fractional மெத்தடை யூஸ் பண்ண முடியும். மாலிகுலுங்கிறது என்னது? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இந்த மாதிரி ஓசோன், இந்த மாதிரி உள்ளது. ஆனால் இதை வந்து காம்பவுண்டுக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அமோனியா, வாட்டர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? இதில் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்க போகிறோம். நவ் லெட் அஸ் பேலன்ஸ் த ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் விச் கிவ்ஸ் வாட்டர். இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரை கொடுக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ரைட் த வேர்டு ஈக்குவேஷன் அண்டு பேலன்ஸ் இட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 வந்து வேர்டில் எழுதணும். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர். செகண்ட் வந்து ஸ்கெலிட்டனில் எழுதணும். ஹைட்ரஜனுக்கு என்ன போடுவோம்? H2, ஆக்சிஜன் O2, வாட்டர்னா H2O அப்படின்னு போடுவோம். இப்போ நம்ம பார்க்கும்போது இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்குது, இங்கேயும் ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஆனால் இங்கே ஆக்சிஜன் பாருங்கள் 2 இருக்குது, இங்கே வந்து 1 தான் இருக்குது. செலக்ட் த எலமெண்ட் விச் இஸ் டு பி பேலன்ஸ்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் எலமெண்ட் அக்கர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன். முதல்ல எத்தனை டைம் அதில் வந்து இருக்குங்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை எழுதுகிறோம். அப்போது ஹைட்ரஜன் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் வந்து 1 டைம் இருக்குது. Step 4. In the above case, both elements occur 1 time each. Here, preference must be given to oxygen because it has a higher atomic mass. இப்போ நம்ம வந்து ரெண்டு கேஸ்லையுமே வந்து 1 time இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In the above case, both elements occur 1 time each. Here, the preference must be given to oxygen because it has higher atomic mass. To balance oxygen, put 2 before H2O on the right hand side. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 1 இருக்குங்கிறதுனால 2வை கொண்டு இங்கே நம்ம வந்து போட்டோம்னா ஃபார்முலாவே சேஞ்ச் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 2வை வந்து இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்து போட்டுறோம். போட்ட உடனே இந்த 2ங்கிறது வந்து ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பொதுவான ஒன்று. அப்போ நீங்கள் பாருங்கள், ஆக்சிஜன் வந்து இங்கே 2 டைம்ஸ் வருது, இங்கேயும் ஆக்சிஜன் 2 டைம்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா 2 2s are 4ன்னு வருது இங்கே. ஆனால் இங்கே வந்து 2 தான் இருக்குது. To balance hydrogen, put 2 near hydrogen on the left hand side. அப்போ இங்கே 4 வேணுங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம 2 போடுறோம். அப்போ 2H2 plus O2 gives 2H2O. இப்போ இங்கே ஹைட்ரஜன் பாருங்கள் 2 2s are 4 இருக்குது, ஆக்சிஜன் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் வந்து 2 2s are 4 இருக்குது, ஆக்சிஜன் வந்து இந்த 2 வந்து காமன் ஃபார் போத், இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கும். அப்போ ஆக்சிஜன் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. நவ் ஆன் போத் சைடு number of hydrogen atoms is 4 and oxygen atom is 2, thus chemical equation is balanced. Information conveyed by a balanced chemical equation. பேலன்ஸ் ஆன கெமிக்கல் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அது கன்வே பண்ணுது? A balanced chemical equation gives us both qualitative and quantitative information. ரெண்டு ஈக்குவேஷனை பார்த்த உடனே நமக்கு குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். It gives us qualitative information such as names, symbols and formulae of the reactant molecules taking part in the reaction and those of the products molecules formed in the reaction. அந்த ரியாக்ஷன் கெமிக்கல் ஈக்குவேஷனை பார்த்த உடனே அந்த ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதோட நேம், சிம்பிள், ஃபார்முலே அதுவும் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி ப்ராடக்ட் மாலிகுல் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுங்கிறதும் தெரிஞ்சிடும். We also can get quantitative information like the number of molecules, atoms of the reactant and the products that are taking part in the reactions. அடுத்து வந்து அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த ரியாக்டன்ட்லேயும் ப்ராடக்ட்லேயும் இருக்கக்கூடிய பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிரும். However, a chemical equation does not convey the following. இவ்வளோ டீட்டெயில்ஸ்
அது நமக்கு கொடுத்தாலும் நேம், சிம்பிள், ஃபார்முலே, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் அதால் ஒரு சில தகவல்களை கொடுக்க முடியாது. அது என்னென்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் த ப்ராடக்ட். அந்த ரியாக்டன்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கும், ப்ராடக்டோட எப்படி இருக்கும். அதாவது அது கேஸாக இருந்தால் ஆரோ மார்க்கு காட்டுவாங்க, பட் அது சாலிடா லிக்யூடா அது எந்த மாதிரியான நிலையில் இருக்குன்னு சொல்லாது. ஹீட் சேஞ்சஸ் அக்கம்பனிங் த கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ எந்த அளவுக்கு அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து வெளியில் விட்டுருக்கு, லிபரேட் பண்ணியிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் அந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே நமக்கு தெரியாது. கண்டிஷன்ஸ் சச்சஸ் டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட் எக்ஸெட்ரா அண்டர் வித் விச் த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ எந்த கண்டிஷன், அதோட டெம்பரேச்சர் எப்படி இருந்திருக்கு, ப்ரெஷர் எப்படி இருந்திருக்கு, அங்கே ஏதாவது கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத வந்து அதில் காட்டாது. கான்சன்ட்ரேஷன், அதாவது டைல்யூட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட். டைல்யூட் அப்படின்னா இப்போ சல்ஃபூரிக் ஆசிடை வந்து நம்ம டைல்யூட்டாக எடுத்திருக்கோமா, கான்சன்ட்ரேட்டடாக எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்கிறது. இப்போ டைல்யூட்னா நம்ம வந்து தண்ணி கலந்து வச்சுருக்கிறது. கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நல்லா திக்காக இருக்கும். இப்போ தயிர் அப்படின்னா அது கான்சன்ட்ரேஷன், மோர் அப்படிங்கிறது டைல்யூட்டு. அப்போ அந்த பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், அதோட ஸ்பீடு எப்படி இருந்திருக்கு, 1 minute நடந்ததா இல்லை 1 year எடுத்துக்கிட்டா, இந்த மாதிரியான இது வந்து நமக்கு அதில் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் ரியாக்டன்ட் அப்படிங்கிற என்ன, ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக ஒரு ஸ்டெப்ஸ், கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் எழுதுனதுக்கப்புறம் எப்படி வந்து ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்னென்ன தகவல்கள் தெரியும், என்ன தகவல்கள் வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.